இன்னைக்கு எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன? நல்ல வேலை, நல்ல சம்பளம், அடுத்த இன்கிரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க வேலையில இருக்கிறவங்க. இல்ல எனக்கு மனோபலம் இல்ல. நான் வந்து தாழ்மனப்பான்மையே இருக்கேன். என்னால முடியுமா முடியாது தெரியல. அத சக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படிங்கும் பொழுது, அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாயிட்டாலே அத சக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு பரிகாரங்களோட, உதவியோட அவங்க வீட்லயோ, அந்த முன்னோர்களோ செஞ்சிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, "சிரிக்கும் பொழுது நான் நினைக்கிறது நடக்குது சார்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாக்கா அது நடந்துருது. காரணம் என்ன? அந்த ஹேப்பி மோடு இருக்கும் பொழுது, அந்த மூட் இருக்கு பார்த்தீங்களா? மூட் ஸ்விங் இருக்குல்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுல இருக்கு? மருதாணி பூ வாசத்திற்கு, மருதாணி பூ இலைக்கு இருக்கு. வெற்றியின் பாதையின் ஒருநிலைப்படுத்தப்படும் மனசும், பிளஸ் நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அது நடந்து முடிஞ்சிரும். அதே மாரி தான் வேலை, வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அடுத்து வேலை கிடைச்சிருச்சு. அப்ப நல்ல வேலையா கிடைக்கணும். ப்ரமோஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதில இன்கிரிமெண்ட் இருக்கணும். அந்த சேலரி வந்து இன்கிரீஸ்மென்ட்ல இருக்கணும். இப்படி என்னென்னலாம் அந்த மருதாணி இலைய வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, மைண்ட அது நடந்தே தீரும். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உழைப்பும், அதை சார்ந்த விஷயங்களும் நமக்கு தெளிவா இருந்துச்சுன்னா, பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பூஸ்டர் நம்ம எப்பொழுதும் ஹார்லிக்ஸ் அது மாரி தான் பரிகாரங்கள் எல்லாம். உங்க உழைப்பு என்னைக்குமே ஃபர்ஸ்ட்டா உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால், அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த அற்புதமான ரகசியங்கள், பிளஸ் அதில இருக்கக்கூடிய அவசியங்கள் இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து உளச்செடிகள் எல்லாம் ஆராய்ந்து தான் உங்களுக்கு நம்ம ஒண்ணா கொடுக்குறோம். சரி, இன்னைக்கு எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன? நல்ல வேலை, நல்ல சம்பளம், அடுத்த இன்கிரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க வேலையில இருக்கிறவங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்காதா? நல்ல வேலை கிடைக்காதா? அவங்களுக்கு புடிச்ச மாரி கிடைக்காதா? அப்படிங்கும் பொழுது, மைண்ட்ல என்னைக்குமே ஒரு வைண்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்டக் இருக்கும், ஒரு ஸ்டாப் இருக்கும். இது எல்லாரையும் என்ன சொல்லும்? தாழ்வு மனப்பான்மை. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து இதான் நம்மளால முடியுமா? "உன்னால் முடியும் தம்பி" அப்படின்றத எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் "உன்னால் முடியும் மகளே" அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. "உன்னால் முடியும்" என்ற வார்த்தைக்கு ஒரு வசீகரம் உண்டு. அது மந்திரமாவே எடுத்துக்கலாம். ஆனா, நம்மளையே மைண்ட்ல ஒரு பிளாக் வச்சுக்கிட்டா, ஒரு திரை வச்சுக்கிட்டா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்கனாக்கா, "இது இனிமேல் எனக்கு வேலையே செய்யாது. நம்ம இறக்க தான் போறோம்" அப்படின்னு நினைச்சாக்கா, கண்டிப்பா மருந்து கூட வேலை செய்யாது. மருந்து ஏறவே ஏறாது. கண்கூடா பார்த்துருக்கேன். போடுற சலைன் கூட ஏறாம அப்படியே நிக்கும். ஏன்னா, மைண்ட்ல அவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஸோ, என்ன விஷயம்னா, நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லாக்க நம்ம என்ன பண்றோம்? திறவுகோலாக திறக்க வேண்டும். அது 3 கட்டமாக. 1 தன்னம்பிக்கை. என்னால் முடியும். நான் கண்டிப்பா செஞ்சுருவேங்கிறத ஜெயிச்சுருவோம். இல்ல எனக்கு மனோபலம் இல்ல. நான் வந்து தாழ்மனப்பான்மையே இருக்கேன். என்னால முடியுமா முடியாது தெரியல. அத சக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படிங்கும் பொழுது, அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாயிட்டாலே அத சக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு பரிகாரங்களோட, உதவியோட அவங்க வீட்லயோ, அந்த முன்னோர்களோ செஞ்சிருக்காங்க. இன்னொரு லெவல்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எதையுமே நான் செய்ய மாட்டேன். நான் வீட்லயே உட்காந்து எல்லாத்தையும் செய்யணும். சாமி மட்டும் கும்பிட்டுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு நல்லது நடக்கும். ஆனா நான் சாமி கும்பிடுறேன் நல்லது நடக்கல அப்படின்னா, அதுக்கு லாஜிக்கே இல்ல. கண்டிப்பா ஒரு அடி எடுத்து கால வச்சு வெளியில வச்சோம்னா, அதை இழுத்து கொண்டு போறது தான் நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாமே. அதுதான். நீ முன்னேறி செல். அங்கே ஏறும்பொழுது முள்ளு இருக்கா, சறுக்கு இருக்கா, பள்ளம் இருக்கான்னா, அத மூடுறதும், தாங்கி பிடிக்கிறதும் தான் பரிகாரங்கள் எல்லாமே. இறைவன் இறையவர்களோடு நமக்கு எல்லா விஷயத்தையுமே குடுக்குறாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அலட்சியத்தாலும் அந்த அலட்சியத்தாலும் அப்படின்னாக்கா, அவங்கள அலட்சியம் பண்ண மாட்டாங்க. அங்க தான் நான் சொன்னேன் இல்லையா மைண்ட். அந்த மைண்ட் வைண்ட் ஆயிருக்கு. நான் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்கா? இல்ல. அந்த தடை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்துல அவங்களுக்கு அப்படி தோணும். அத உடைக்கிறது தான் பரிகாரம். ஸோ, இந்த அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம அழகா சூப்பரா கொண்டு போகலாம். நாம் தூங்கும் பொழுது எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். தூங்கும்போது என்னால எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட முடியும். நான் சீக்கிரமா என்னோட இலக்கை அடைந்து விடுவேன் அப்படின்னு மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு, நீங்க தூங்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருதாணி பூ. இந்த அரோமா தெரப்பி, இந்த வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெய்வத்துக்கு படைக்கும் பொழுது, நம்மளுடைய தெய்வீகம் அதாவது சரணாகதியோட என்ன பண்ணுவோம்? ஊதுபத்தி காட்டுவோம். அந்த வாசமா இருக்கும். அப்பா! ஜவ்வாது, சந்தனம், விபூதி, குங்குமம், தாழம்பூ இது எல்லாமே டிவைனுக்கு பொருந்தமான ஒன்று. அது சுவாசிக்கும் பொழுது, நான் சொன்னேன்ல அந்த மைண்ட் வந்து வைண்ட் ஆயிருக்கும். இல்ல குளோஸ் ஆயிருக்கும். அது ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு. அதான் கீ. அது ஓப்பன் ஆகும் பொழுது, அடுத்தது சிந்தனை, ஒருமுக சிந்தனை. இதில நான் ஜெயிச்சாகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும்னு நம்ம நினைக்கும் பொழுது, மைண்ட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. அழுகிய தக்காளி மாரி இருக்கிறத ஃப்ரெஷ் ஆக்கணும். ஆப்பிள் மாரி அப்படியே சில்லுன்னு இருக்கணும். அதுக்கு தான் அரோமா தெரப்பி என்னைக்குமே இந்த மல்லிகைப்பூவுடைய ஸ்மெல்லு, ஒவ்வொன்னுக்கும் அந்த அரோமா இருக்கும். அதுக்கப்புறம் லாவெண்டர் இருக்கும். சில பேருக்கு லெமன் கிராஸ் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கீ. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனால தான் இது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு வாசனை என்ன தெரியுங்களா? மருதாணி பூ வாசம். இந்த மருதாணி பூ இருக்கு இல்லையா? சாதாரண விஷயம் இல்ல.
மைண்ட் ப்ளோவிங். அது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி பூ அது கிடைக்கும்போது நல்லா கசக்கிடணும். தூங்க போகும் முன்னாடி நல்லா கசக்கிக்குங்க. இல்லைன்னா வெள்ளை துணி மாரி எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே கசக்கிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிங்கனாக்கா அந்த டோபமைன் பேலன்ஸ் அதை சொல்லுவாங்களே ஹாப்பி மூட் அதுக்கப்புறம் சேடு அழுகை இதெல்லாம் உருவாக்குறது அந்த டோபமைன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கசங்கி சிதைந்து போயிருக்கும். இந்த மருதாணி வாசம் அதை அப்படியே சீண்டி விட்டு அதை அப்படியே பல ஆகி ஹாப்பி மோடு கொண்டு போகும். எந்த ஒரு ஜீவன் எந்த ஒரு மூளை ஹாப்பி மோடுக்கு வருதோ அதை சொல்லுவாங்க, சிரிக்கும் பொழுது நான் நினைக்கிறதா நடக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாக்கா அது நடந்துருது. காரணம் என்ன, அந்த ஹாப்பி மோடு இருக்கும் பொழுது அந்த மூடு இருக்குது பார்த்தீங்களா, மூட் ஸ்விங் இருக்குல்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இதில் இருக்குது. மருதாணி பூ வாசத்து இருக்குது, மருதாணி பூ இலைக்கு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா எல்லாருமே, இன்னைக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் மருதாணி கிடையாது, அந்த காலத்தில் அரசர் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கேப் போடும்போது இந்த சக்கராஸில் இருக்கிற இடம்லாம் அந்த புள்ளிகள் வர்ம புள்ளிகள்லாம் அதை போடுறாங்க. ஸோ அதை போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் போட்டிருப்பாங்க, இது தலை சார்ந்த விஷயம், அதில் உள்ள சக்திகள். அடுத்த உடல் உறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்காது. இப்படி ஒவ்வொரு விரலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு என்ன பண்ணுறாங்க, மருதாணி பூவை வச்சாங்க. ஸோ சிவக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, வாழ்க்கையை இந்த சிவக்கிறதுக்காக மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் உள்ளங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ரவுண்டாக, அதெல்லாம் அழகு கிடையாது, அது அரோமா தெரப்பிக்கு அந்த வாசம். இந்த மருதாணி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்படி இல்லைன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த வாசம் ஸ்மெல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மருதாணி அரைச்சி. இப்போ வரக்கூடிய இதெல்லாம் வந்து கெமிக்கல். நான் சொல்கிறது மருதாணி அதில் அந்த இலையோடு அரைச்சி வச்சுருக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சின்ன பிள்ளைலாம் எல்லாரும் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்போ வந்து எப்படா காயின்னு உட்காந்துருவோம். ஆனால் இந்த வாசம் இன்ஹேல் பண்ண இந்த மருதாணியோடைய வாசம் உள்ளே போக 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 வெற்றியின் பாதையின் ஒருநிலைப்படுத்தப்படும் மனசும் ப்ளஸ் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அது நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் பண்டிகை காலங்கள்ல எல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 3 தடவை எல்லாருமே போட்டிருப்பாங்க. மருதாணி இல்லாத கையே அந்த காலத்தில் கிடையாது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த மருதாணியோடைய குணம் என்ன, நம்ம அந்த பூ இல்லைன்னா அதில் நல்லா கசக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு துணியை வச்சு பசக்கிட்டு ஸ்மெல்லு மட்டும் நல்லா இன்ஹேல் பண்ணிங்கனாக்கா என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும். ஆனால் அதில் வந்து அதில் எந்த பட்டனும் ஓப்பன் ஆகும். சொன்னேன் இல்லையா, ரோஜா இருக்குது, அதே மாதிரி மருதாணி பூ இருக்குது, அல்லிப்பூ இருக்குது, மல்லிப்பூ இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வாசமுக்கும் ஒரு ஒரு டோபமைன் ஓப்பன் ஆகுமா, மீன்ஸ் அது உள்ள பட்டன். இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மருதாணி பூ தான். இன்றைக்கி வந்து பெரிய மலர் மெடிசனில் எவ்வளோ நிறைய பேட்ச் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹாப்பி மோட் அந்த ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுறதுக்கு எது தோணுது, மருதாணி பூ. மருதாணி இலையோடைய விஷயங்கள், மருதாணி இலையை பர்ஸ்லையும் வச்சுக்கலாம், மருதாணி இலையை நம்ம அப்பப்போ ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மருதாணி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மருதாணி. அதான் சொல்லலாம், மருதாணி அரசாணி அப்படின்னா அரசை ஆள்வதற்குன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் ப்ளஸ் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அடுத்து வேலை கிடைச்சிருச்சு, அப்போ நல்ல வேலையாக கிடைக்கணும், ப்ரொமோஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்க்ரிமெண்ட் இருக்கணும், அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ்மெண்ட்டில் இருக்கணும். இப்படி என்னென்னலாம் அந்த மருதாணி இலையை வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மைண்டை அது நடந்தே தீரும். மருதாணி இலை மட்டும் இல்லை, பூ ரொம்ப முக்கியம். பூ இல்லாத நேரத்தில் மட்டும்தான் இலை, மற்ற நேரத்தில் பூ தான். பூ அப்படியே அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ. அந்த பூவை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே எனக்கு இது நடக்கணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, அந்த பூவை மட்டும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஷட் டவுன் ஆவீங்க. அதே மாதிரி பிபி ஹையாக இருக்கிறவங்க கூட எடுத்து வந்து பாருங்கள் அப்படியே, ஏன்னா மனம் அங்கே லேசே ஆகும். அப்போ என்ன ஆகும், ரத்த கொதிப்பு பேலன்ஸ் ஆகும். புரியுதுங்களா? ஆக மருதாணி பூவை மட்டும் மிஸ் பண்ணிதே பசங்க, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு யாராவது பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன வாசம், அதை லைட்டாக அப்படியே அந்த ஹீட்னஸ் கொடுத்து அப்படி பண்ணி பாருங்கள். மருதாணி பூக்கு உள்ள குணமே என்ன தெரியுங்களா, இன்ட்ரூ இருக்கிற விஷயம் அப்படி டிக் பண்ணிட்டு இருக்கும். மேலோங்கி நம்மளுடைய ஆறாவியம் சக்தியை மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதீத சக்தி, அதிகர சக்தி, அதிசக்தி வாய்ந்தது தான் இந்த பரிகாரம். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை அழகாக சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஸோ மருதாணி பூ இலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த மூளை ஸ்கின் பண்ணும்போது அதை ஸ்டிமுலேட் பண்ணும். செய்து பாருங்கள், நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.